வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2025 2024 2025 சரிங்களா? ஸோ இது எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னைய பொறுத்தளவுல இதுல இருந்து ஒரு 5ல இருந்து 6 கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து தமிழ்நாடு சம்பந்தமான கேள்விகள்ல வந்து அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலான அப்ரோச் இல்லாம ஒரு சயின்டிஃபிக்கா இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சா நமக்கு இந்த தடவை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். அதற்கான முயற்சி தான் இது. நீங்க ஏற்கனவே படிக்கக்கூடிய பல விஷயங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இது நீங்க வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வெப்சைட்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் எதுக்கு சார் மற்ற எக்கானமி மற்ற இதெல்லாம் இல்லாம இதை எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா, எக்ஸாம் நெருங்க எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் வருமோ அந்த ஏரியால இருந்து நம்ம வந்து படிக்கணும். நம்ம படிச்சதை டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி கேட்கறதா நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2025 எப்படி பொதுவாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டில் என்னெல்லாம் நடக்குது, எப்படி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இதை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் என்னெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் வந்து நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். அது நீங்க எதுக்கு படிச்சாலும் சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இன்டர்வியூ எதுக்கு படிச்சாலும் சரி, உலகத்துல எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3.33% growth 2023ல. ஸோ இந்தியன் எக்கானமி வந்து 7.16% growth 2022-23, 23-24ல வந்து 6.48%. ஸோ இதெல்லாம் வந்து வந்திருக்கு. தமிழ்நாடு வந்து கன்சிஸ்டண்டா 8%க்கு மேல நம்ம வந்து க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? 2021ல இருந்து நம்ம வந்து ஏன் 2021 எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் எடுத்தீங்கனாலே நீங்க வந்து கொரோனா பீரியட்ல இருந்து ரெக்கவர் ஆகிற பீரியட் வரும். ஸோ அதனால டக்குன்னு வந்து அந்த பீரியட் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து எடுத்திருப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. சரிங்களா? இந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. என்னது? இப்ப இந்தியா இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப இந்தியால வந்து தமிழ்நாடு லேண்ட் வைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு முதல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. பாப்புலேஷன் வைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிலப்பரப்பின் வீதம் எவ்வளவு, பாப்புலேஷன் வைஸ் எவ்வளவு அப்படின்னு வந்து முதல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டையும் சொல்லிட்டு மூணாவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது லேண்ட் வைஸ் இப்படி இருக்கு, பாப்புலேஷன் வைஸ் இப்படி இருக்கு இல்லைங்களா? இது போக நம்ம வந்து ஜிடிபி எவ்வளவு வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டா வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ லேண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து லேண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து 4% தான் நம்ம வந்து லேண்ட் வைஸ் நம்ம வந்து இருக்கும். பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6% இருக்கும். சரிங்களா? லேண்ட் வைஸ் வந்து 4%, பாப்புலேஷன் வைஸ் வந்து 6%. லேண்ட் வைஸ் 4%, பாப்புலேஷன் வைஸ் 6%. ஆனா ஜிடிபி தமிழ்நாடு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணது இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9.2% வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ இதை நீங்க வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், லேண்ட் வைஸ் 4%, பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவில் வந்து 6%, ஜிடிபி வைஸ் நம்ம வந்து 9.21% நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். இந்த டேட்டா அதாவது எல்லா டேட்டாவையும் மனப்பாடம் பண்ணுமா சார் அப்படின்னா எல்லா டேட்டாவையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பட் இது ஒரு முக்கியமான டேட்டா. அதனால இந்த டேட்டா வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு நாமினல் growth rate 18.71%, ரியல் growth rate ஆஃப் 8.33%. அதான் நம்ம இங்க வந்து சொல்லியிருக்கோம். நம்மளோட ரியல் growth வந்து ஆல்மோஸ்ட் 8.33ங்கிறது வந்து ஒரு க்ளோஸ் டு 8%. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4% ஆஃப் தி லேண்ட், 6% ஆஃப் தி பாப்புலேஷன், இயர்லி growth வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% இருக்கு. இந்தியாவுக்கு ஜிடிபிக்கு நம்ம வந்து 9.1% வந்து நம்ம வந்து we are contributing அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நம்ம தான் வந்து ஆட்டோமொபைல்ல கிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பின்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் வந்து தமிழ்நாடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு இருக்கு? 2.78 lakhs.
சரிங்களா? இந்தியாவோட per capita வந்து 1.69 lakhs தான். இந்தியாவோட தமிழ்நாடு வந்து இட் இஸ் 1.5% அதிகம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கணுமே. 1.6 டைம்ஸ் 1.6 டைம்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு இருக்கு? அதாவது நம்ம அதோட வந்து கிட்டத்தட்ட அந்த எழுதிருக்காங்க பாருங்க 1.6 டைம்ஸ் நம்ம வந்து அதோட வந்து அதிகம். ஸோ நேஷனல் ஆவரேஜோட தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து 1.6 டைம்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் இதுல ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு இஸ் தி, இதை அப்படியே நான் நோட் பண்ணிட்டே வரணும், பார்த்துட்டே வரணும். நீங்க என்னோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனாலே இது வந்து இருக்கும். நானாலும் இங்க உங்களுக்கு சொல்றேன். 4th largest state in per capita income. This is a very important point. எத்தனாவது largest state? 4th largest state in per capita income. ஸோ அப்ப நம்ம வந்து 4th largest state, இதை மறந்துடவே கூடாது. இதை அப்படியே கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறேன்ல, இவங்க போடுற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதாவது வந்து இப்ப மகாராஷ்டிரா நீங்க போனீங்கன்னா தெரியும், மகாராஷ்டிரா மாதிரியான ஸ்டேட்டு, இல்ல வந்து உங்களுக்கு வந்து கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்டு, இல்ல ஆந்திரா இன்ஃபேக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஆந்திரா தெலுங்கானா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு இடத்துலயும் ஸ்பெசிபிக் ஹப்ஸ் தான் இருக்கும். இப்ப வந்து பெங்களூர் இருக்கும், பெங்களூரை சுத்தி எல்லாமே இருக்கும். இல்ல நீங்க இங்க போனீங்கன்னா பாம்பே இருக்கும், பாம்பே சுத்தி எல்லாமே இருக்கும். ஆனா தமிழ்நாடு வந்து அப்படி கிடையாது. தமிழ்நாடு நீங்க வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்கும். இப்ப வந்து நீங்க தமிழ்நாட்டுல நீங்க சென்னையில இருந்து அப்படியே கீழே போனீங்கன்னாலே உங்களுக்கு இப்ப வந்து நிறைய ஹப்ஸ் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில பாத்தீங்க, சென்னைக்கு ஒரு ஹப் இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு ஹப்பா இருக்கும், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹப்பா இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. தென் கம்ஸ் திஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது? இப்ப தமிழ்நாடு வந்து டெர்ஷரி செக்டார் வந்து ஹையஸ்ட். அது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மோர் தென் 50%, 53% வந்து டெர்ஷரி செக்டார். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி செக்டார். ஸோ இப்போ வந்து டெர்ஷரி செக்டார்ங்கிறது மோஸ்ட்லி வந்து நம்மளோட சர்வீஸ் செக்டார் தான் நம்ம வந்து டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐடி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து டெர்ஷரி செக்டார். ஸோ இதை விட கொஞ்சம் கம்மி செகண்டரி செக்டார், இதை விட நல்லா கம்மி பிரைமரி செக்டார், அதான் நம்மளோட அக்ரிகல்ச்சர். சரிங்களா? நீங்க உடனே வந்து அதை இன்டர்பிரட் பண்றது ஒரு மாதிரி வந்து நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணணும். இதை வந்து இதுலயே கீழே வந்து உங்களுக்கு இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, see, developed economies state secondary sector share increases by about 5%. Employment prospectus வந்து அது வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து உணர்ச்சி வசம் போடக்கூடாது. டெர்ஷரி செக்டார் தான் நம்மளுக்கு அதிகம், அதுக்கடுத்து செகண்டரி செக்டார், அதுக்கடுத்து பிரைமரி செக்டார். எப்பவுமே இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து தமிழ்நாடோட ஒரு ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான், தமிழ்நாடோட நம்மளோட 1 ட்ரில்லியன் எக்கானமி எந்த வருஷத்துல நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், இதை வந்து நீங்க வந்து மறந்துடக்கூடாது. 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030, 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030, இதை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து கதை தான், நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இது வந்து இப்படியா இருக்கு அப்படியா இருக்கு அப்படின்னு வந்து கதை நிறைய சொல்லியிருப்பாங்க. கதைன்னா உண்மையான கதை. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எது தேவையோ அந்த ஏரியாக்குள்ள தான் நான் வந்து போவேன். பட் இட்ஸ் அ வர்த்வைல் டாக்குமெண்ட். கண்டிப்பா நீங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க என்ன எக்ஸாம் படிச்சாலும் இதை வந்து படிக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து இன்ஃபிளேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. இன்ஃபிளேஷன் இருக்கத்தான் செய்யும். இன்ஃபிளேஷன் நல்லதா கெட்டதான்ற பெரிய டிபேட்லாம் இருக்கு, ஆனா இன்ஃபிளேஷன் இருக்கதான் செய்யும். ஸோ தமிழ்நாடு வந்து இதுல வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க அதை பார்த்துக்கோங்க. இது பெரிய ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் தமிழ்நாடு recorded the 8th lowest retail inflation. தமிழ்நாடு recorded the 8th lowest inflation among the Indian states. சரிங்களா? ஸோ இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து அர்பன் இன்ஃபிளேஷன் பத்தி பேசியிருப்பாங்க, நமக்கு அது பெருசா தேவையில்லை. பட் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து, என்னதான் இது இன்ஃபிளேஷன் நடக்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லெவலுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு மேலாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இந்த இன்ஃபிளேஷனால நடக்கக்கூடிய பேட் எஃபெக்ட்ஸ் எப்படி இவங்க வந்து கம்மி பண்றாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்மளோட
டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நம்ம டார்கெட்டட் யூஸ் பண்றதில்ல, பட் ஸ்டில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கு, நம்மளோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலமாக நம்ம வந்து இந்த இன்ஃபிளேஷன் வந்து நம்ம வந்து இன்ஃபிளேஷனோட எஃபெக்டை, இன்ஃபிளேஷனை தடுக்கிறதுக்கு வந்து மானிட்டரி பாலிசியோ நீங்க வந்து எக்கனாமிக் பாலிசியோ தான் பண்ணி ஆகணும். ஆனா இன்ஃபிளேஷனோட எஃபெக்டை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு 6% ஆஃப் தி ஜிஎஸ்பிஐ வந்து கொடுக்குது. இதுல இவங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது இதுல இல்ல, பின்னாடி வரும், நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்மளுக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா, இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் இஸ் கிரேட்டர் தேன், அதுக்கு பேர் வந்து நான் ஃபுட் கிரெயின்ஸ். அதாவது வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா பேடி, மெய்ஸ், ஜோவர், பாஜ்ரா, ராகி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் அதிகம். அதோட கம்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் வந்து நான் ஃபுட் கிராப்ஸ். நான் உங்களுக்கு வேற வேற கலர்ல சொல்றேன். இதெல்லாம் வந்து ஃபுட் கிராப்ஸ். பேடி, மெய்ஸ், ஜோவர், பஜ்ரா இதெல்லாம் ஃபுட் கிராப்ஸ். இதெல்லாம் வந்து நான் ஃபுட் கிராப்ஸ். சரிங்களா, ஸோ நம்மளை பொறுத்தளவுல ஃபுட் கிராப்ஸ் தான் அதிகம், நான் ஃபுட் கிராப்ஸ் கம்மி. ஃபுட் கிராப்ஸ்லயும் எதுதான் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கும்? இது ஆப்வியஸ் இல்லையா, பேடி. பேடி தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 32% 2019-20ல, இப்போ வந்து 23-24ல இட் இஸ் க்ளோஸ் டு 34%. சரிங்களா, இங்கதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சரி, இதை நீங்க வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு வந்து இதை நான் வந்து இப்படி ஞாபகம் வச்சிருக்கேன், FOGS, ஃபாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, தமிழ்நாடு சம்பந்தமா கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு எதுலலாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்தியா லெவல்ல ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட், சுகர் கேன். அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த செகண்ட் நான் வந்து சொல்றேன் பாருங்க. சரி, ஃபாக்ஸ் செகண்ட் எதுல இருக்கு அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எழுதணும்? FOGS. இதுல இருந்து செகண்ட்ல இருந்து SMTP இல்லையா, இப்படித்தான் அது வந்து இருக்கும் இல்லையா. ஃபாக்ஸ் இஸ் தி மோஸ்ட் ட்ரஸ்டட் பர்சன். இதுதான் வந்து கணக்கு. நல்லா சொல்லுங்க, என்னது இது? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட், சுகர் கேன். அதே இதுல வந்து செகண்ட் வந்து இட் இஸ் இன் மெய்ஸ், தேர்ட் வந்து இட் இஸ் இன் பேடி. இது வந்து இந்தியா லெவல்ல. சரிங்களா, ஸோ இந்தியா இது வந்து நம்ம வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்றோம். ஸோ இதுக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, ஸோ இதுல உள்ள இருக்கக்கூடிய மற்ற பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஓகேஷ் பாயிண்ட்ஸ் தான். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு பெருசா தேவைப்படாது. அதே மாதிரி நம்மளுக்கு இங்க ஹார்டிகல்ச்சரும் ஒரு பெரிய முக்கியமான விஷயமா நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஐம் சாரி. ஸோ இதுதான்ப்பா, இதுதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு. ஸோ இங்க நம்ம வந்து இதோட அக்ரிகல்ச்சரோட நிப்பாட்டிட்டு அடுத்த செஷன்ல வந்து we will start with the தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னும் இது மொத்தம் ரொம்ப சின்ன டாக்குமெண்ட் தான். இது ஒன்றும் அப்படியே பயங்கர பெரிய டாக்குமெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன டாக்குமெண்ட். அண்ட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டாக்குமெண்ட். நம்ம அடுத்த சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல, சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.